மனைவியை 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்த கணவன் இறுதியில் கொலை நடுங்க வைக்கும் கொடூரம் என்னன்றதை அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். 1998ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அவள் வருவாளா திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு கொடூரமான காட்சி. பிருத்விராஜ் நடிச்சிருக்கக்கூடிய பவளமணி அப்படின்ற கதாபாத்திரம் தன்னுடைய மனைவியான சிம்ரனை பணத்துக்காக நண்பர்கள் கிட்ட விருந்தாக்கக்கூடிய அந்த வக்ரம் நிறைந்த காட்சி. திரையரங்குல அந்த காட்சியை பார்க்க பலருமே கோபத்துல கொதிச்சு எழுந்தாங்க. அந்த காட்சி வெறும் திரைப்பட கற்பனை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா 2026ல குஜராத் மாநிலத்துல அந்த கொடூரம் நிஜமாவே நடந்திருக்காமா. 12 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமாகி இருக்கு. கணவர் நிகேஷ் பட்டேலுக்கும் அவருடைய மனைவி பெயர் குறிப்பிடல. இவங்க திருமணத்துக்கு அப்புறமா நிகேஷ் 2 பொண்ணுகளோட தகாத உறவுல இருந்திருக்காரு. இது மனைவிக்கு தெரிய வந்ததுமே வீட்டுல சண்டை, வாக்குவாதம், விவாதத்து கேட்டு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. தன் காதல் வாழ்க்கைக்கு இவ தடையா இருக்கிறதா நினைச்ச நிகேஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டியிருக்காரு. சில வாரங்களுக்கு முன்னாடி சுற்றுலா போலான்னு சொல்லிட்டு மனைவியை கூட்டிட்டு போயிட்டு அங்க அவளை ஒரு ரகசிய அறையில அடைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்களான சஞ்சய் தாகூர், அசோக் தாகூர், சச்சின் தாகூர் உள்ளிட்ட 7 பேரை அழைச்சிட்டு வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையுமே 50,000 ரூபாய் வாங்கி தன்னுடைய சொந்த மனைவிய அவங்களுக்கு வித்திருக்காரு. அந்த 7 பேருமே அந்த பொண்ணை 10 நாட்களுக்கு மேல தனியறையில பாத்தீங்கன்னா சித்திரவதை செஞ்சிருக்காங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை, முன்னழகு முனை பகுதியை கடிச்சு எடுத்திருக்காங்க. அவளுடைய அந்த நகைகள் எல்லாத்தையும் பறிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இந்த கொடூரத்தை பார்த்த கணவர் எப்படியுமே மனைவி உயிரிழந்துருவாங்க அப்படின்ட்டு பயந்து தன் மீது சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு பொய் நாடகத்தை போட்டிருக்காரு. பலன்பூர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு என் மனைவியை காணல, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா காவல்துறை உறவினர்கள் மேல எல்லார்கிட்டையுமே சந்தேகப்பட்டு ஒவ்வொருத்தரையும் பத்தி தேடி தேடி பார்த்திருக்காங்க. இப்படியே விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நாள்லயே போலீசார் நம்மளை பிடிச்சிருவாங்கன்ற பயத்துல கணவர் தலைமறைவாகியிருக்காரு. கணவன் மனைவி 2 பேருமே காணாமல் போனதுனால சந்தேகம் பெருசா வந்திருக்கு. பாலன்பூர் போலீசார் துணை கண்காணிப்பாளர் அதே மாதிரி ஆர்கே பட்டேல் இவங்க தலைமையில தனிப்படை அமைச்சு செல்போன் ட்ரேசிங் மூலமா நிகேஷை முற்றுகையிட்டு இருக்காங்க. விசாரணை நிகேஷை உடைச்சு பேச வச்சிருக்கு. பணத்துக்காக மனைவிய நண்பர்கள் கிட்ட விட்டு இருக்கேன்னு ஒப்புக்கிட்டாரு. உடனடியா போலீசார் அந்த ரகசிய இடத்துக்கு போயிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த பெண்ணை மீட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சஞ்சய், அசோக், சச்சின் உள்ளிட்ட 7 பேரையுமே அதிரடியா கைதும் செஞ்சிருக்காங்க. இவங்க எல்லார் மேலையும் பார்த்தீங்கன்னா கடத்தல், சட்டவிரோதமான அடைத்து வைக்கிறது, கூட்டு பாலியல் வன்கொடுமை, கொலை, மிரட்டல், கொள்ளை மாதிரியான பல கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட பொண்ணு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு அப்புறமா மனநல ஆலோசனை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு திரைப்படம் பார்த்து அதிர்ச்சி அடைந்த அதே கொடூரம் 28 வருஷத்துக்கு அப்புறமா நிஜ வாழ்க்கையில அதுவுமே தன்னுடைய கணவர்னால ஒரு மனைவிக்கு நடந்திருக்குன்றது பெரிய வருத்தத்தகு விஷயமா இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிருகங்கள் காட்டுக்குள்ள மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய நாட்டில் எல்லா பகுதிகளிலையும் இருக்காங்க ஆண்கள் பெண்கள்ன்ற பேர்ல.